வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் பகத் சூர்யா. இன்னைக்கு வந்து 5th வீடியோ. இதில் என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் சீரிஸ் பார்த்தோம். அது இப்போ வந்து டேட்டா ஃப்ரேம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகுது. டேட்டா ஃப்ரேம் சிஎஸ்வி எப்படி இம்போர்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்எல்எஸ் ஃபைல்ஸ் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுது, அப்புறம் வந்து அவுட்கேட் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ போக போக ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ நான் இப்போ வந்து ஜூபிட்டர் லேபில் இருக்கிறேன். நோட் புக்கில் இல்லை, ஜூபிட்டர் லேபில் இருக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து import pandas பண்ணிக்கிறேன். panda where df df வந்து இட்ஸ் அண்ட் வேரியபிள். நீங்கள் வந்து அது வேரியபிள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் வந்து டேட்டா ஃப்ரேமுக்கு வந்து யூஸ்வலாக இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி டேட்டா ஃப்ரேம் ஷார்ட்டாக வந்து டிஎஃப்னு போடுவாங்க. அதனால் நான் டிஎஃப்னு போட்டுக்கிறேன். பிடி பேண்டாஸ் அந்த ஷார்ட்டும் போடும். டாட் டி ஆர் போட்டுட்டு நீங்கள் டேப் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபில் வரும். ஸோ நான் இப்போ ரீட் பண்ண போது சிஎஸ்வி ஃபைல். நான் வந்து அட்மிஷன் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து அட்மிஷன் டேட்டா செட் எடுத்துக்கிறேன். நான் அது லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நான் இது வந்து இட்ஸ் அண்ட் சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட். ஸோ அதனால் நான் சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பேக்கெட் போட்டு திருப்பி நீங்கள் வந்து நான் வந்து இது காப்பி பாத் கொடுத்துட்டு ஸோ எப்பயும் வந்து ஃபைல் ஃபார்மேட் போடும்போது நீங்கள் வந்து எப்பயும் ஸ்ட்ரிங்குள்ளே போகணும். அதாவது இப்போ காட்டுறப்பாங்க இந்த மாதிரி தான் யூ ஹேவ் டு ரீட். எவ்ரி டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணும்போது எப்பயும் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட் வந்து ஃபைல் டேரக்டரி பார்த்து வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அதனால இது போட்டுப்போம். ஸோ இப்போ டிஎஃப் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். போட் பேண்டாஸ் அதுக்கப்புறம் டிஜி டேட்டா ஃப்ரேம். ஸோ இங்கே வந்து I want to see top 5 records. ஸோ யூஸ்வலாக நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து நான் இப்போ போட்டேன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் வேண்டாம், எனக்கு டாப் 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வந்து பார்க்கணும். ஸோ நான் டேட்டா ஃப்ரேம் மட்டும் போட்டேன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வரும். இது நடுவில் வந்து பாதி இது பெருசாகிறதுனால பாதி இது வந்து ஷார்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் வந்து டாப் 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வேணும், இல்லை டாப் 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் சும்மா பார்க்கறதுக்கு வேணும் அப்படின்னா டிஎஃப் டாட் போட்டுட்டு ஸோ இது டிஃபால்ட்டாக டாப் 5 வந்துடும். ஸோ எனக்கு டாப் 5 வேண்டாம், டாப் 10 வேணும் அப்படின்னா உங்களுக்கு டாப் 10 ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் என்னென்ன காலம் அதுக்கப்புறம் ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு நான் எடுத்துட்டேன். ஸோ இன்கேஸ் உங்கள் டேட்டா ஃப்ரேமில் வந்து ஒரு 20 30 காலம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்றுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நேம்ஸ் சொல்கிறேன். அதனால் வந்து அந்த நேம் காலமோட நேம் மட்டும் இப்போ எடுக்க போகிறோம். டிஎஃப் டாட் டேப் இதில் பார்த்தீங்கன்னா சீரிஸ் நம்பர் இருக்குது, என்னென்ன காலம்ஸில் இருக்குது, டேட்டா ஃப்ரேமில் இருக்குது காலம்ஸ் நேம் மட்டும். ஸோ சீரிஸ் நம்பர் இருக்குது, ஜிஐ ஸ்கோர் இருக்குது, டஃபில் ஸ்கோர் இருக்குது, இப்போ யூனிவர்சிட்டி ரேங்கிங் இருக்குது, இப்போ சிஜிபிஏ இருக்குது, இப்போ வந்து ரிசர்ச் இருக்குது, சான்ஸ் ஆஃப் அட்மிட்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலம்ஸோட நேம். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போனால் இப்போ நம்ம வந்து சிஎஸ்வி ஃபைல் இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எக்ஸல் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட் வந்து எக்ஸல் ஃபைல் என்கிட்ட வந்து சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட் ஒன்று தான் இருக்குது. சாரி, எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. ஜொமேட்டோ போயிட்டு காப்பி நான் df2ன்னு ஒன்று வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். பிடி டாட் ரீட் டேப் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபில் வந்துடும்.
ஸோ எக்ஸல். இப்ப டிகோடிங் எதுவும் இல்லாதனால எந்த மிஸ்டேக் வராது. மேபி டிகோடிங் இருக்கலாம். நான் எப்பயும் என்ன சொன்னேன், நான் வந்து லைக் ஃபைல் ஃபார்மேட் ரீட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க டைரக்டரியோட பாத்த வந்து காப்பி பண்ணதுக்கப்புறம், ஸோ நீங்க எப்பயும் வந்து ரீட் பண்ணும்போது, எப்பயும் கோட்ஸ்குள்ள போட்டுட்டு ரீட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ கோட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஃபைலும் ரீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேபி எரர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே இல்ல. டிகோடிங் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதான் அதோட ஃபைல். இது என்ன டைப்னா, எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட்டு. இது வந்து கமா செப்பரேட்டட் ஃபைல் ஃபார்மேட்டு. ஸோ இதோட டாக்குமெண்டேஷன் படிக்கணும்னா, ஷிஃப்ட் கண்ட்ரோல். இது டாக்குமெண்டேஷன் படிக்கணும்னா, ஷிஃப்ட் கண்ட்ரோல். டாக்குமெண்டேஷன்னா, ஸோ இந்த இந்த பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஒரு டேப். சாரி. ஷிஃப்ட் டேப். இது கோலாப் தான் வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல். இது வந்து ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷீட்டோட நேம் இருக்குது. ஸோ எக்ஸல் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸல் ஷீட் இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஒவ்வொரு டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. அந்த ஃபைல்ல வந்து ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 2, ஷீட் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஷீட் வேணுமோ அந்த அந்த ஷீட்ட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூ ஹேவ் சோ மெனி பாராமீட்டர்ஸ் உள்ள. ஸோ அதில முக்கியமான பாராமீட்டர்ஸ் என்னன்னா, அ ஸோ இந்த யூசர் காலம்ஸ் வந்து ஒண்ணு. ஸோ எனக்கு என்ன இந்த நேம்ஸ் ஒண்ணு, ஹெடர் அண்ட் ஷீட் நேம்ஸ். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. மத்த எதுவுமே அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டீங்க. யூஸ் பண்ண மாட் அ ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து எப்படி சிஎஸ்வி ஃபைல் ரீட் பண்ணும். ஸோ நம்ம திருப்பியும் வந்து இப்போ நம்ம காலம் எடுத்துட்டோம். இது வந்து ஸோ அடுத்தது வந்து நம்ம டாப் 5 காலம்ஸ் எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து ஹவ் டு கெட் தி டேட்டா டைப்ஸ். ஸோ டீடைப்ஸ்னா இப்போ ஒவ்வொரு காலமும் வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்ஸில் இருக்கும். ஸோ மேபி இது வந்து இது ஸ்ட்ரிங்கு, இது வந்து இன்டிஜராக இருக்கும், ஒன்று வந்து ஃப்ளோட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நான் வந்து என்ன வந்து எப்படி ஒவ்வொரு காலத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஸோ இதை எப்படி பார்க்கறது, செப்பரேட்டாக எப்படி பார்க்கறதுன்னா, டி டேப். ஸோ நம்ம டீடைல்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து இன்டிஜர். ஸோ இது ஜிஐஎஸ் கோட் வந்து எப்பயும் ஃப்ளோட்டில் தான் இருக்குது. ஜிஐஎஸ் கோட் வந்து எப்பயும் ஃப்ளோட்டில் தான் இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டி ரேங்கிங்கும் ஃப்ளோட்டில் தான் இருக்குது. யூனிவர்சிட்டி ரேங்கிங் பார்த்தீங்கன்னா, இது வில் பி நம்ம இன்டிஜரில் மாற்றினாலும் மாற்றலாம். ஏன் ஸோ வி ஹேவ் டு நோ ஏன் அது ஃப்ளோட்டில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப சில்லியாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து போக போக வந்து டேட்டா அனலிசிஸ்க்கும், டேட்டா ப்ராசஸிங்க்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு நம்ம அல்டிமேட் கோல் வந்து இப்போ டேட்டா குடுத்துட்டாங்கன்னா, நம்ம கண்ண மூடிட்டு வந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண போறதில்ல. ஸோ அங்க என்ன டிஸ்கஷன் உங்களுக்கு வந்து கிளையன்ட்டோ, இல்ல வந்து வேற யாரோ குடுக்குற டிஸ்கிரிப்ஷனோ, இல்ல கேல்குலேட்டர் டிஸ்கிரிப்ஷனோ எடுத்துட்டு, ஸோ அதோட பேசிஸ் தான் நம்ம வந்து டேட்டா ப்ராசஸ் பண்ண போறோம். இப்போ எடுத்துட்டு குடுத்துட்டாங்க. ஸோ குடுத்தோனே இந்த ஸ்டெப் தான் நம்ம வந்து எப்பயும் ஃபாலோ பண்ண போறதில்ல. ஸோ அதனால டேட்டா டைப்ஸும் தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தென் அட்மிஷன் சான்ஸ் வந்து இட்ஸ் ஃப்ளோட்ல இருக்குது. ஸோ நான் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கும் வந்து அது முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் இன் அ ஃப்ளோட். ஸோ டஃப்னஸ் ஸ்கோர் ஃப்ளோட் தான் இருக்குது. ஸோ இது ஜிஆர்இ ஸ்கோர் ஏன் அதாவது யூ ஹேவ் டு நோ தி ரீசன்ல. ஜிஆர்இ என்ன 0.5 சம்திங் வரும்ல. ஸோ எல்லாத்துலேயும் சிஜிபிஏ வந்து இருக்குன்னா இப்போ வந்து எல்லாமே திஸ் வந்து பாயிண்ட்ஸில் வரும்ல. தென் வில் கண்டினியூ. தேங்க்யூ. டூ சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா வில் சி ஹவு டு டிஸ்கிரைப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸாக எல்லாமே பார்ப்போம். தேங்க்யூ.